என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கான்டாக்ட்ல இல்ல. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்டா உள்ள வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம், நான் வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணுவேன். இப்ப என்னன்னா, அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அத வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமா ஆமா, ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. சோ அபார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன். ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காருன்னு சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு. சோ அவரை நம்பிதான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமா, கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்ப வந்து ஒரு 1.5 months there is no communication, no contact. சோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். சார் will take care. திருமணம் பண்ணீங்களா மேடம்? நீங்க பதவி திருமணம் பண்ணிருக்கீங்களா? கோயில்ல பண்ணிருக்கோம். கோயில்ல பண்ணிருக்கீங்க. இல்ல அவர் உங்களை தாக்குனதா சொல்லி புகார் ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அவர் உங்களை தாக்குனாரா? ஆமா ஆமா. இதுக்காக தாக்குனாரு உங்களை? அப்புறமா நான் அட்ரஸ் பண்றேன். சொல்லுங்க. 2 தடவை தாக்குனதா சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்ல. இப்ப நான் வந்து 7 months பிரெக்னண்டா இருக்கேன். அதாவது அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். அதுக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன். நான் ட்ரை பண்ணிட்டேங்க. நான் ஃபுல்லா வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன். எல்லா சோர்ஸ்லயும் ட்ரை பண்ணிட்டேன். அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சார், நான் கண்டிப்பா மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன். எனக்கு அங்க இருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா முதல் மனைவி தடுக்கிறாங்களா அவங்கள பேச விடாம தடுக்கிறது? முதல் மனைவியா? மேபி அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம். அது வந்து உள்ள பேசுவாங்க. நான் வந்து அவரோட வாழணும். இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அது மட்டும் தான் நான் உள்ள போய் பேசியிருக்கேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமா ஆமா, கண்டிப்பா கைது நடவடிக்கை பண்ணணும்னு சொல்றீங்க. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். சென்னை தாங்க. கல்யாணம் சென்னையில தான் நடந்துச்சு. சென்னையில தான் செட்டில். திருவேதி அம்மன் கோயில், MRC நகர்.